பங்குச்சந்தையில் ஆயிரக்கணக்கான கோடியில் ஹிண்டன்பர்க் லாபம் பார்க்கிறது என மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹிண்டன்பர்க் நிறுவனம் குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தையே குற்றம் சாட்டி வருகிறது எனவும், அந்த நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை நம்பவில்லை என்றால் இந்தியா குறித்து பேச எந்த அருகதையும் இல்லை என சாடினார். மீண்டும் ஒரு குற்றச்சாட்டை சொல்லிய நிறுவனம் ஆதாயம் தேட முயற்சிப்பதாக தெரிவித்த அவர், ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஒரு சேவை நிறுவனம் அல்ல, பங்குச்சந்தையில் லாபம் சம்பாதிக்கும் நிறுவனம் என விமர்சித்தார். செபி தலைவர் குறித்து ஹிண்டன்பர்க்கின் குற்றச்சாட்டில் உண்மை இருந்தால் அரசு நடவடிக்கை எடுக்கும் என அண்ணாமலை கூறினார். இதற்கு முன்பு ஒரு ஹிண்டன்பர்க் அறிக்கை கொடுத்தாங்க. அதை உச்சநீதிமன்றத்தினுடைய சிறப்பு குழு, உச்சநீதிமன்றமே ஒரு கமிட்டி அனௌன்ஸ் பண்ணி அந்த ஹிண்டன்பர்க்கினுடைய முழு இதையும் ஆராய்ஞ்சு அதில் ஒன்றுமே இல்லை. இன்ஃபேக்ட் கண்டெம்ப்ட்னு சொல்லிட்டு ஹிண்டன்பர்க்கு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஹிண்டன்பர்க்ங்கிறது என்ன? இட் இஸ் அ ஷார்ட் செல்லிங் ஒரு ஏஜென்ட். அதாவது இது போன்ற ஒரு செய்தியை சொல்லணும், அதன் மூலமாக இன்வெஸ்டர் பேனிக் ஆகணும். அதில் முதல்லையே போய் இவங்க ஷார்ட் ஆப்ஷன் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ ஃபஸ்ட்டே விற்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்க ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறனால ஹிண்டன்பர்க் அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் ரூபாய் லாபம் கிடைக்குது. இதான் ஹிண்டன்பர்க்னுடைய இது. அது ஏதோ ஒரு பப்ளிக் சர்வீஸ் கம்பெனியோ இல்லை பத்திரிகை நண்பர்களை போல மக்களுக்கு செய்தி சொல்லக்கூடிய ஒரு நிறுவனமோ, உங்களை போல வெயிலில் தப்பை கண்டுபிடிச்சு வெளியே தொலைக்காட்சியில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்போ கிடையாது. அது ஒரு ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அவங்க வேர்ல்டு ஃபுல்லாக, இந்தியானா அதானி வேர்ல்டு ஃபுல்லாக டார்கெட் பண்ணுவாங்க. யூரோப்பில் ஒரு கம்பெனி அதை டார்கெட் பண்ணி அதில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் லாபம் சம்பாதிச்சிருவாங்க அந்த ஷார்ட் பொசிஷனில். அதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல, இதுவரை அவர்கள் சொன்னது பொய்யாக இருந்தாலும் ஒரு அரசனுடைய கடமை சொல்லிட்டீங்க, மறுபடியும் செக் பண்ணுவோம். சரி, ஓகே, நீங்கள் என்ன ஆஃப்ஷோர் அக்கௌண்ட்டில் செபி ஆளுக்கு வேலை இருக்குது, சரி செக் பண்ணுவோம், என்ன இருக்குது, இருந்தால் நடவடிக்கை எடுப்போம். ஸோ அதற்காக இதுவரை ஹிண்டன்பர்க் சொன்னதெல்லாம் பொய், இதற்கு நம்ம காதை பொத்திக்கிட்டு நம்ம நடவடிக்கை எடுக்க போகிறதில்லைன்னு யாரும் சொல்லிங்கன்னா, மொமெண்ட் தே மேக் அன் அலிகேஷன், ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படி தான் நம்ம பண்ணோம்.